ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி வந்து வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்க்கலாம். டிஃபன் வந்துட்டு சாம்பாருங்க, சுரக்காய் சாம்பார், பச்சைப்பயிரும் பருப்பு உளுந்து கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுருந்தேங்க. அதெல்லாம் வந்துட்டு பாசிப்பயிறு, பச்சை பாசிப்பயிறு, தோசை. இது வந்துட்டு சுரக்காய் சாம்பார், துவரம்பருப்பு சுரக்காய் சாம்பார். இது வந்து தக்காளி சட்னி. ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். அதனால் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இன்னைக்கு அந்த வேலை பண்ணிட்டு காலை டிஃபனுக்கு. அப்புறம் இன்னைக்கு சின்ன பையனுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு தக்காளி சட்னி பாருங்கள். அவன் 6லேருந்து 7th போகிறான். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபனு. இவர் தான் நம்ம சின்ன பையர். இவருக்கு தான் இன்றைக்கி 7th போகிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், இவரை வந்துட்டு இந்த வருஷம் நல்ல வருஷமாக இருக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிங்க. இன்றைக்கி குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த மூலம்னு சொல்கிறாங்கள்ல, ரத்த மூலம். அதுக்கு வந்துட்டு பசு வெண்ணெயில் வெங்காயம், சின்ன வெங்காயத்தை சாப்பிடுங்க. சின்ன வெங்காயத்தை வச்சு பசு வெண்ணெயில் வந்து சேர்த்து சாப்பிடுங்க, வதக்கி. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரத்த மூலம் நிற்கும். அதோட அது இல்லையா, அது பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அது சாப்பிட முடியாது எப்படி நினச்சிங்கன்னா, சின்ன வெங்காயத்தவே சுற்றி இலைன்னு நம்ம கிராமங்களில், ரோட்டோரங்களில், தோட்டத்தில் நிறைய இடத்துல கிடைக்கும், பார்த்துருப்பீங்க. அதையுமே சின்ன வெங்காயத்தோட அந்த இலையை நம்ம கீரை மாதிரி வதக்கி சாப்பிடலாங்க. சரிங்களா? பருப்பாக கடந்து சாப்பிட்றது அது வேறு. ஆனால் இது வந்து விளக்கெண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் குத்தி இலை போட்டு நல்லா வதக்கி ஒரு 3 நாள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த மூலம், அதனால் ஏற்படுற தடுப்பு, எந்த மூலமாக இருந்தாலும் சரியாயிடுங்க. இதுதாங்க இன்னைக்கு குறிப்பு. வாங்க இன்னைக்கு கோவிந்தர் வீட்டில் சாப்பிடலாம். தோசை. நம்ம பையன் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடி ஆகிட்டாரு. அவருக்கு நான் காமிச்சேன். சரிங்களா? இப்போ அவருக்கு வந்துட்டு டிஃபன் பண்ணிடுவோம். லஞ்சுக்கும் அதே தான். வாட்டர் பாட்டில், லஞ்ச்